வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சீலிங் ஃபேனை பிஎல்டிசி ஃபேனாக மாற்றுறதுக்கு மாற்றி பார்ப்போம். இப்போ இதனுடைய போர்டு, காயில், அதனுடைய ரிமோட்டு ப்ளஸ்ஸு மேக்னெட்டு இருக்குது. இது ஃபேன் ஒர்க்கிங் தான். இதில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்க பார்ப்போம். நம்ம இதில் பிஎல்டிசி கன்வர்ஷன் பண்ணியாச்சு, போர்டெல்லாம் போட்டாச்சு, காயில் மாட்டிடும். காயில் மாட்டினது கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா கொஞ்சம் ஒட்ட வேண்டியிருந்தது, காய வேண்டியிருந்துச்சு. அதனால் அதை எடுக்க முடியலை. அடுத்த வீடியோவில் நம்ம அதை கிளியராக எடுத்து போடுவோம். முதல்ல டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம். மாட்டிட்டு ரெண்டாவது பண்ணுறேன். வணக்கம் நண்பர்களே, நம்ம ஃபேன் மாட்டியாச்சு. இதில் மாட்டும்போது ஒத்தைக்கு இருந்தனால பண்ண முடியலை. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பெல்லாம் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு போர்டு அதோட டீட்டெயில் எல்லாம் உள்ளே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம ரிமோட் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இது உங்களுக்கு ஆர்எஃப் ரிமோட் தான், ஐஆர் ரிமோட் இல்லை. அதனால் நீங்கள் எப்படி வச்சாலும் ஒர்க் ஆகும். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். இதில் உங்களுக்கு மோடு 5 வரைக்கும் இருக்குது. ஆஃப் பண்ணுறேன். இதில் நம்ம எவ்வளோ ஸ்பீடுக்காக இது பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பஸ்ஸர் சவுண்ட் வந்துடும். நல்ல ஸ்பீட் இருக்குது. இந்த ஃபேன் உங்களுக்கு 230 வோல்ட்லேயும் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம், பேட்ரி 12 வோல்ட்லேயும் யூஸ் பண்ணலாம். இதே மாடலில் 24 வோல்ட்டில் மாட்டுற மாதிரியும் இருக்குது. கன்வர்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க, தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.